நாம் வாழ்க்கையில் எப்போதுமே விழித்திருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்ம வேலை பார்க்குறோம், சாப்பிட்றோம், குடும்பம் நடத்துகிறோம், நிம்மதியாக இருக்கிறோம் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. பிசாசு எவனை விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டு இருக்கிறான். அதனால் நம்ம வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வாழ்க்கையை நடத்தும் போது, குடும்பத்தை நடத்தும் போது, பிள்ளைகளை வளர்க்குற காரியமாக இதுவாக இருந்தாலும் நீங்கள் விழித்திருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக. திடீர்னு எந்த பலவீனம் வருதுன்னு சொல்ல முடியாது, திடீர்னு எந்த போராட்டம் வருதுன்னு சொல்ல முடியாது. எப்போதுமே நீங்கள் என்ன செய்யணும், ஆயத்தமாக இருக்கணும். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவன் வீட்டுக்குள்ளே என்ன செய்ய மாட்டான், பிரவேசிக்க மாட்டான். அதனால தான் எனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள், சூழ்ச்சிகள், விளைவினங்கள், போராட்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள், சஞ்சலங்கள், தவிப்புகள் இயேசுவின் நாமத்திலே வாய்க்காமலே போவதாக. நான் உன்னதமானவரின் மறைவிலே மறைந்திருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிலையிலே தங்கியிருக்கிறேன். பகலில் வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்ன சேதப்படுத்தாது அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை நீங்கள் அடிக்கடி பேசும்போது உங்களுக்குள்ளே ஒரு பாதுகாப்பு வந்துடும். மாறாக கர்த்தர் எனக்கு அரணும் கோட்டையும் துருவமாக இருக்கிறார், நான் அவருக்குள்ளே இருப்பதால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் தேவனால் மறக்கப்படுவதில்லை என்று நீங்கள் வாயை திறந்து பேசும்போது அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக வந்துவிடும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா.